என்னது பிளேஸ்மெண்ட் டிரைவுக்கு ஸ்கில் முக்கியம் இல்ல? ஆமாங்க, ஸ்கில் முக்கியம் இல்ல, லக்கு தான் முக்கியம். ஏன்னு கேக்குறீங்களா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா புரியும். நேற்று எனக்கு வந்த ரோல் என்னமோ வந்து கிராஃபிக் டிசைனிங்க்கு 300 கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அதுல 5 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. அதுல நான் ஒருத்தன். அந்த 5 பேர்ல இருந்து 3 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதுல நான் ஒருத்தன். ஆனா வந்து என்கிட்ட அஸ் அ ஃப்ரீலான்சரா வந்து எங்ககிட்ட நிறைய வந்து போர்ட்ஃபோலியோல நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. UI UX டிசைனிங் ஒரு 5 பண்ணி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஆப்போசிட்டா இருந்த 2 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே ஒரு UX டிசைனிங் பண்ணது மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு கேண்டிடேட் ஒன்று வச்சிருந்தாங்க, இன்னொரு கேண்டிடேட் ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்க வந்த ரோல் நம்ம கிராஃபிக் டிசைனிங் தான். ஆனால் அவங்க எடுத்துட்டு அவங்க எதை எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. UI UX டிசைனிங் எதிர்பார்த்திருந்தாலும் அதையும் என்கிட்ட இருக்கு. ஆனால் வந்து என்னை வந்து சூஸ் பண்ணல. இத்தனைக்கும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அஸ் அ ஃப்ரீலான்சிங்கா. அவங்க வந்து இப்போதான் வந்து பண்ண ப்ரோ, நான் இந்த ரோலுக்காக தான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதனால எது முக்கியம்னா, ஸ்கில் முக்கியமா லக்கு முக்கியமா அப்படின்னா ஸ்கில்லும் தான் முக்கியம். அதே டைம் லக்கு வந்து இருந்தால் தான் வந்து செலக்ட் ஆக முடியும். உங்களோட எஃபோர்ட் ப்ளஸ் ஸ்கில் வந்து 99.9% இருந்தாலும் அந்த 1% லக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் செலக்ட் ஆக முடியும். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா வந்து யாருன்னா அவன் ஸ்கில் முக்கியம் இல்லை லக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன்.